இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மோஸ்ட் டிமாண்டட் ரெசிபி. நீங்கள் நான் பண்ண 2-3 ரெசிபியில் பார்த்துருக்கலாம். குக்டு சில்லி பேஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த குக் சில்லி பேஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக 100 கிராம் காஷ்மீரி சில்லியும் ஒரு 20-25 கிராம் சாதாரண காஞ்ச மிளகாவும் எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வைங்க. வேக வச்சதுக்கப்புறம் கவர் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு பவுலில் ஐஸ் போட்டுட்டு இந்த குக் பண்ண சில்லி அதில் போட்டுக்கலாம். அது காரணம் என்னென்னா, இது கூல் ஆகும்போது நம்ம ரெட்டிஷ் கலர் அப்படியே ரீட்டைன் பண்ணும். ஒரு 250 ml எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற சில்லி போடும்போது பார்த்திங்களா பக்கா ரெட் கலர் இருக்கிறது காரணம் நம்ம அந்த ஐஸ் தண்ணியில் போடுறதுனால தான். இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் இது குக் பண்ணணும். அப்போ தான் வந்து ப்ராப்பராக குக் ஆகி வரும். நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுனால கண்டிப்பாக அது ½ அன் ஹவராக குக் பண்ணி ஆகணும். இப்போ வந்து நம்ம சீசன் பண்ணுறதுக்காக உப்பு, சர்க்கரை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வினிகர் யூஸ் பண்ணிக்கலாம். வினிகர் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதிகமாக போட்டிங்கன்னா புளிப்பு தன்மை வந்துடும். ½ அன் ஹவர் குக் ஆனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னா, இது வந்து நம்ம அடியில் பிடிக்காது. நம்ம சாதாரணமாக எப்படி நான்ஸ்டிக் மாதிரி இப்போ பேனில் பார்த்திங்களா ஒட்டாமல் அப்படியே வருது. இப்போ தான் நம்ம கரெக்டாக சில்லி பேஸ்ட் குக் ஆகிருக்குது. இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னா ஒரு 2 வீக்ஸ் வச்சுக்கலாம். ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணோம்னா ஃப்ரீசரில் 1 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். And always remember this, everybody can cook and everybody has to cook.